அன்புடையீர், என்னை நானே கேட்கிறேன். நான் நல்ல குடிமகனா? என்று கேட்கும் அந்த கேள்வி வெளியில் இருந்து வரவில்லை. அது நம் உள்ளத்திலிருந்தே எழுகிறது. நாம் சட்டத்தை மதிக்கிறோமா? நாம் வாக்குரிமையை பொறுப்புடன் பயன்படுத்துகிறோமா? நாம் சமூக நலனுக்காக ஒரு சிறு செயலும் செய்கிறோமா? நல்ல குடிமகன் என்பது விமர்சிப்பவன் அல்ல, விழிப்புணர்வுடன் செயல்படுவான். நல்ல குடிமகன் என்பது கூச்சலிடுபவன் அல்ல, கடமையை நிறைவேற்றுபவன். நாடு மாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லுவது எளிது. ஆனால் நான் மாற தயாரா என்று கேட்பதே கடினம். ஒரு மரம் நிழல் தரும் முன் அது விதையாக மண்ணில் புதைய வேண்டும். அதேபோல் ஒரு நல்ல நாடு உருவாக நாம் நல்ல குடிமக்களாக மாற வேண்டும். அன்புடையீர், இன்று இந்த மேடையில் இருந்து நான் கேட்கிறேன். நாடு நல்லதாக வேண்டும் என்று விரும்புகிறோமா? அப்படியானால் நாமே நல்லவர்களாக ஆரம்பிப்போம். நாம் நல்ல குடிமகனா? நாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது, நம்மை நிமிர்ந்து நிற்க வைக்கும் கேள்வி. நாடு எப்படி இருக்கிறது என்று கேட்பதற்கு முன், நாம் எப்படி இருக்கிறோம் என்று கேட்டதுண்டா? வாக்கு அளிக்கும் நாளில் மட்டும் நாட்டுப்பற்று காட்டுவது போதுமா? சாலையில் குப்பை வீசாமல் இருப்பதும் நாட்டுப்பற்றே அல்லவா? வரி செலுத்துவதும், சட்டம் மதிப்பதும், பொய்யை எதிர்ப்பதும் அவையும் தேச சேவையே. நல்ல குடிமகன் என்றால் உரிமை கேட்பவன் மட்டும் அல்ல, கடமையும் நிறைவேற்றுபவன். குற்றம் சொல்பவன் மட்டும் அல்ல, மாற்றம் செய்பவன். நாடு உயர வேண்டும் என்றால் அதற்கான முதல் படி நம்மிடம்தான் தொடங்க வேண்டும். அன்புடையீர், ஒரு தீப்பொறி போதும் இருளை அகற்ற. ஒரு நல்ல குடிமகன் போதும் மாற்றத்தை ஆரம்பிக்க. அந்த நல்ல குடிமகன் நானா? நீங்களா? அல்லது நாம் எல்லோரும் சேர்ந்துதானா? நல்ல குடிமகனா? நாம் பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. இந்த கேள்வி யாரிடமும் அல்ல, நம்முடைய மனசாட்சியிடமே. நாடு சீராக இருக்க வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம். ஆனால் சட்டத்தை மதிக்கிறோமா? பொய்யை எதிர்க்கிறோமா? அநீதியை பார்த்தால் மௌனமாக நிற்கிறோமா? நல்ல குடிமகன் என்பவன் உரிமையை மட்டும் கேட்பவன் அல்ல, கடமையை முதலில் நிறைவேற்றுபவன். அவன் கூட்டத்தில் குரல் கொடுப்பவன் அல்ல, செயலில் முன்னேறும் மனிதன். நாடு உயர வேண்டும் என்றால் அரசு மட்டும் மாறினால் போதாது.